வணக்கம். 7 டேஸ் 7 ஹெல்தியான ரெசிபீஸில் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிறது கருப்பு கவுனி. அதில் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ரெசிபி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம கருப்பு கவுனி அவல் வச்சு ஒரு போஹா டிலைட் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே யம்மியாக இருக்கும். ரொம்ப கிட்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஒரு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஹெல்தியான ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கருப்பு கவுனி அவல் எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பாரம்பரியமான அவல் வகைகளையும் நம்ம இயல் ஆர்கானிக்ஸில் சேல் பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்ஸ் மிக்ஸ் எடுத்துருக்குறோம். அடுத்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறோம். அடுத்து கஸ்டர்ட் பவுடர் போட்டு பாலை சுட வச்சு எடுத்துருக்குறோம். இது நம்ம தனியாக குக் பண்ணலாம் போகிறது இல்லைங்க. அவலை முதல்ல ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து நட்ஸ் மிக்ஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளுடைய அந்த கஸ்டர்ட் பவுடர் போட்ட அந்த பாலை வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்கிறோம். இது எல்லாமே நல்லா சோக் பண்ண விடுறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது வந்து சோக் பண்ணணும். பண்ணியாச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஒரு ஹெல்தியான ஒரு டேஸ்டியான கருப்பு கவுனி அவலில் செஞ்ச போஹா டிலைட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கருப்பு கவுனி அவலில் மட்டும் இல்லைங்க, எந்த அவலில் வேணால் செய்யலாம். இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு கவுனி அரிசி நல்லது தான், எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை செய்கிறதுக்கு ஊற வைக்கணும், சமையல் பண்ணணும், டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதோட ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த கருப்பு கவுனி அவலை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுவோம், நல்லதையே சாப்பிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். கருப்பு கவுனி அவல் ப்ரீ புக்கிங்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.